லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் டேவிட் அன்போட வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் அதிகமாக என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா டு பி. இந்த டு பி எதுக்குங்க வருது, என்ன மீனிங்கு அது கொண்டு வருது, அதை கொஞ்சம் டீச் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. ஸோ அதை உங்களுக்கு டீச் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு நிறைய யூசேஜஸ் இருக்குது. அண்ட் இதுதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னென்ன வழக்கம் போல் எது பண்ணணுமோ அதெல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முக்கியமாக பெல் பட்டன் கிளிக் பண்ணணும். அப்போ தான் வாட் எவர் வீடியோ ஐ போஸ்ட் தட் வில் ரீச் யூ ஆன் டைம். ஓகே, அண்ட் I am damn sure and I'll promise you by this end of the video you will have understood this topic very clearly. Okay, with your permission, let me take you all into this video. Let me start. இந்த டு பி ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா நவுனுக்கும் ஃபங்க்ஷன் ஆகுது, வேர்புக்கும் ஃபங்க்ஷன் ஆகுது. நவுனுக்கும் வேலை செய்யும், வேர்புக்கும் வேலை செய்யும். ஓகே, இது நவுன் கூட வரும்போது என்ன ஆகும்னா இந்த டு பி ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நவுன் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு டு பி வந்துடும், அதற்கு பிறகு நவுன் வரும். ஓகே, டு பி எ ஹீரோ, டு பி எ வில்லன், டு பி எ செஃப், டு பி எ டாக்டர், அந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்து வேர்பில் வரும்போது வேர்பில் தான் நம்மக்கிட்ட ரெண்டு இருக்கே, ஒன்று பி வேர்பு, இன்னொன்று மெயின் வேர்பு. அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பி வேர்ப் வந்துடும். பி வேர்ப் வந்ததுக்கப்புறம் ஒரு டு பி, அதுக்கப்புறம் B3. B3ன்னு என்ன, இங்கே பாருங்கள், வேர்போட தேர்ட் ஃபார்மெட். ஓகே, வர்ஷிப், வர்ஷிப்ட், வர்ஷிப்ட். இப்போ வர்ஷிப் அப்படின்னா வழிபடு. செகண்ட் ஃபார்ம் V2 வர்ஷிப்டு அப்படின்னா வழிபட்ட, வழிபட்ட. ஓகே, அப்படின்னா பாஸ்ட்டில் வழிபட்டனர் அப்படிங்கிற சவுண்டில் வரும், அதனால தான் வழிபட்ட அப்படிங்கிறத மட்டும் ரூட்டாக வச்சுக்கிறோம். தேர்டு ஃபார்ம் V3 வரும்போது வழிபட. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று என்ன, வழிபடு, டைரெக்டாக அந்த வேலையை செய்யின்னு அர்த்தம். ரெண்டாவது வழிபட்டனர், அந்த வழிபட்டன் மட்டும் சொல்கிறேன், அது பாஸ்ட் டென்ஸ் சொல்லும். V3 வரும்போது வழிபட, இது ஃபுல் மீனிங் கொடுக்காது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பி வேர்ப் போட வேண்டும். அந்த மாதிரி சவுண்டில் வர்றது தான் V3. ஓகே, வர்ஷிப்னா வழிபட, சென்ட் அனுப்பு, அனுப்பிய, அனுப்ப, அந்த மூணாவது அனுப்ப தான் V3. டாட் கற்பிக்க, ஏட்டன் சாப்பிட, இந்த எல்லா சவுண்டுமே பார்த்திங்கன்னா ஆளே வரும், ஆளை தான் முடியும். வழிபட ஆ, அனுப்ப கடைசி சவுண்டு ஆ, இப்படி தான் முடியும். ஓகேங்களா, V2க்கு அப்படி தான் முடியும், இருந்தாலும் நீங்கள் இந்த சவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து மெயின் வேர்பு வரும். மெயின் வேர்பை தொடர்ந்து டு பி வரும், அதை தொடர்ந்து V3 வரும். ஓகேங்களா, இதுதான் வேர்போட ஃபார்மெட். ஃபார் எக்ஸாம்பிள் பி வேர்ப், ஒரு பி வேர்ப் எடுத்துக்கலாம், இஸ் எடுத்துக்கலாங்களா. இஸ் டு பி வர்ஷிப்டு, is to be sent, is to be taught, is to be eaten. ஓகே, இங்கே என்ன போடலாம், மெயின் வேர்புக்கு வாண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், வாண்ட்ஸ். ஓகே, வாண்ட்ஸ் டு பி வர்ஷிப்ட், வாண்ட்ஸ் டு பி சென்ட், வாண்ட்ஸ் டு பி டாட், வாண்ட்ஸ் டு பி eaten, இந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்து பி வேர்பு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு தமிழ் என்னென்ன மீனிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா இதை வச்சு தான் மெயினாக அது ஃபங்க்ஷன் ஆகும். மேக்ஸிமம் பி வேர்பை வச்சு தான் இந்த ஃபங்க்ஷனே ஆகும், அதனால் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இஸ் எப்போ, ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகே, வரும்போது என்னவா வரும், இருக்கிறது, ஏன்னா இட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இருக்கிறான், இருக்கிறாள், ஏதாவது நேம் போட்டோம் அப்படின்னாலும் அந்த இருக்கிறான் இல்லாட்டி இருக்கிறாள் கூட அது வந்துடும். ஓகேங்களா, ராணி இருக்கிறாள், ராஜா இருக்கிறான். ஸோ நேமாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஆம்னா ஒரே ஒரு ஆள் தான், ஐ ஆம், நான் ஒருத்தன் தான். ஓகே, அப்போ அதுக்கு என்ன போட்டுக்கலாம்னா இருக்கிறேன். ஆருக்கு இருக்கிறோம், வி ஆர் நாங்கள் இருக்கிறோம், யூ ஆர் இருக்கிறாய், தே ஆர் இருக்கிறார்கள் இல்லாட்டி இருக்கின்றன. ஓகே, அடுத்து வாஸ் அப்படின்னா இதுவும் இதுவும் சேர்ந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். ஓகே, வாஸ் இருந்தேன், இருந்தான், இருந்தால், இருந்தது. ஓகே, வேர் இருந்தோம், இருந்தாய், இருந்தார்கள் இல்லாட்டி இருந்தன. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ரூல், எதுக்கு, இந்த டு பிக்கு. சரிங்களா, அடுத்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த டு பி நவுனுக்கு முன்னாடி வரும்போது ஆக அப்படிங்கிற சவுண்டில் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஓகே, நவுனுக்கு முன்னாடி வரும்போது கரெக்டாக கவனிக்கணும். டு பிக்கு அடுத்து நவுன் வருது, சரிங்களா, டு பிக்கு அடுத்து நவுன் வந்தால் மட்டும் ஆக அப்படிங்கிற சவுண்டு மீனிங். ஓகே, டு பி எ ஹீரோ, ஹீரோவாக, டு பி எ செஃப், சமையல்காரராக, டு பி எ டாக்டர், மருத்துவராக. ஓகே, ரைட். இங்கே பாருங்கள், டு பி ப்ளஸ் என்ன வந்திருக்கு,
V3 அப்போ டு பி வந்துச்சு அப்படின்னா எதுக்கு முன்னாடி V3க்கு முன்னாடி டு பி வந்துச்சுன்னா அதோட மீனிங் பட. ஓகே, வர்ஷிப்னா வழிபட. எழுத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வழிபடன்னு வருது. அப்போது வரக்கூடிய வார்த்தையில் அந்த வேர்ப்லேயே படன்னு வந்துருச்சுன்னா இதை தேவையில்லை, ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்போ அது மீனிங் வரும். இல்லை மற்ற எதுலேயுமே அந்த பட வரல அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே இது கூட பட சேர்த்துக்கலாம். ஓகே, டு பி சென்ட் அனுப்பப்பட, டு பி டாட் கற்பிக்கப்பட, டு பி ஏட்டன் சாப்பிட, இதில் பிடான் இருக்கனால சாப்பிடப்பட அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு சென்டென்ஸாக ஃபஸ்ட்டு நவுனுக்கு அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் பி வெர்ப் கூட மெயின் வெர்ப் கூட எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டு, அதை தொடர்ந்து ஒரு மெயின் வெர்ப், டு பி, அப்புறம் ஒரு நவுன். மேக்ஸிமம் இந்த டு பிக்கு அடுத்து நவுன் வரும்பொழுது நீங்கள் மெயின் வெர்பை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ரேரான இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா பி வெர்ப் வரும். அதாவது ஒரு சென்டென்ஸ் அதுக்காக கொடுத்துருக்கேன், ரொம்ப ரேர். பட் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வெர்ப் வில் டேக் பிளேஸ், அதுதான் இடம்பெறும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து மெயின் வெர்ப், அதை தொடர்ந்து ஒரு டு பி, அதுக்கப்புறம் ஒரு நவுன். ஓகே, ஒரு பெயர் சொல். சரிங்களா? சரி, அப்போ பெயர் சொல்லுக்கு முன்னாடி டு பி வந்தால் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? சூப்பர், ஆக. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டு பிக்கு அப்புறம் நவுன், உங்கள்கிட்ட யார் பேசினாலும் டு பிக்கு அடுத்து ஒரு நவுனை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆகன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆக. இப்போ எல்லாத்துக்கும் ஆகன்னு போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்று என்ன பண்ணிடலாம்னா கன்வெர்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ பாருங்கள், ஹீ ட்ரைஸ் டு பி a ஹீரோ. ஹீரோ அப்படின்னா கதாநாயகன். ஓகே, கதாநாயகன். இப்போ இது கதாநாயகன் அப்படின்னா கதாநாயகனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆக. கதாநாயகனாக ஹீ ட்ரைஸ்ங்கிறது முயற்சிக்கிறான். ஓகே, ஸோ அவன் என்ன பண்ணுறான்? கதாநாயகனாக, கதாநாயகனாக. ஓகே, கதாநாயகன் ப்ளஸ் அந்த ஆக சேரும் பொழுது கதாநாயகனாக முயற்சிக்கிறான், இல்லாட்டி முயற்சி செய்கிறான், எது எழுதுனாலும் கரெக்டு தான். ஓகே, புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி ஆளாவதற்கு இவன் முயற்சி செய்கிறான். ஓகே, ஸோ இந்த நவுன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டு பிக்கு அடுத்து வர்ற நவுனை போல் மாறுவதற்காக, அவர்களை போல் இருப்பதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டி ஆசைப்படுவாங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன் அவங்க செய்வாங்க. ஓகே, ஸோ இந்த நவுனை போல் இருப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒன்று செய்வாங்க, அந்த ஆக்ஷன் இங்கே வந்துடும். ஓகே, ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? அவன் கதாநாயகனாக முயற்சிக்கிறான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஷீ ட்ரைவ்டு. இப்போ இது கஷ்டப்படுறது இல்லாட்டி கடினமாக உழைக்கிறது, அந்த மீனிங்லாம் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைவ்டு. ஓகே, ஷீ ஸ்ட்ரைவ்டு டு பி அ குட் ஸ்டூடெண்ட். ஸோ நல்ல மாணவியாக, ஏன்னா ஷீ சொல்லியிருக்கோம். ஓகே, நல்ல மாணவியாக கஷ்டப்படுகிறாள் அப்படிங்கிறது மீனிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அப்போ கஷ்டப்பட்டாள். ஓகே, அப்படி எழுதுங்க. அவள் நல்ல மாணவியாக கஷ்டப்பட்டாள். நல்ல மாணவியாக அப்படின்னா நல்ல மாணவியாக வருவதற்கு, புரியுதுங்களா? நல்ல மாணவியாக வந்து எல்லாருமே அவளை அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பொசிஷனை பெறுவதற்கு, அந்த அக்ளைமேஷனை பெறுவதற்கு அவள் என்ன பண்ணுறா? கஷ்டப்பட்டாள், பாஸ்டில். ஓகே, அதை போல் ஆவதற்கு அவள் கடினமாக உழைத்தாள், கஷ்டப்பட்டாள். ரைட். ஐ விஷனா ஆசைப்படுதல். ஓகே, ஆசைப்படுதல். யார் ஆசைப்படுறா? ஐ. அப்போ ஐ ஆசைப்படுதல்னு சொல்லக்கூடாது, ஐ ஆசைப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன். ஓகே, எதற்கு? டு பி, ஆக, என்னவாக? ஹிஸ் ஃப்ரெண்டு. ஹிஸ் ஃப்ரெண்டுனா அவனுடைய நண்பன். ஓகே, அவனுடைய நண்பன். அப்போ தமிழ் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்படியே என் கூட சேர்ந்து. சிம்பிள். நான் அவனுடைய நண்பனாக ஆசைப்படுகிறேன். ஓ, இஸ் சச் அ குட் மேன். இஸ் சச் அ குட் மேன். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட். அவன் ரொம்ப நல்ல மனுஷங்க, எல்லாருமே அவனோட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஓகே, அந்த அர்த்தத்தில் வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்கள், ஹீ இஸ் லேர்னிங். லேர்னிங் அப்படின்னா கற்றுக்கொண்டு. லேர்ன் அப்படின்னா கல் இல்லாட்டி கற்க அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இஸ் லேர்னிங்னா கற்றுக்கொண்டு, ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்ம். கற்றுக்கொண்டு. இஸ் வந்திருக்கா, ஹீ வந்திருக்கா, ஹீக்கு ஏற்ற மாதிரி இஸ் மாறும்போது என்னவா மாறிடும்? இருக்கின்றான்னு மாறிடும்.
அதுவே இஸ்ஸுக்கு முன்னாடி இட்டு வந்துருந்துச்சுன்னா இருக்கிறது அப்படிங்கிற வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஹீ இஸ் அவன் இருக்கிறான். என்ன இருக்கிறான்? கற்றுக்கொண்டு இருக்கிறான். ஓகே, என்னவாக? சமையல்காரராக அவன் என்ன பண்ணிருக்கான்? படித்து கொண்டு இருக்கிறான். ஓகே, அப்படி எழுதிடலாமா? சிம்பிள். ஸோ இப்படி ஆவதற்காக அவன் ஒரு வேலை செய்கிறான். ஓகே, இப்படி ஆவதற்காக அவன் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறான். சிம்பிள். அடுத்து தே ஆர் நோன். இது பார்த்தீங்கன்னா பேசிவ். ஏன் பேசிவ்? பி வெர்புக்கு அப்புறம் V3 வந்திருக்கு. நோ, நியூ, நோன். நோ, நியூ, நோன் அப்படிங்கிற சவுண்டில் வருமா? அப்போ V3யா? இது என்ன வந்துச்சு? V3னா தெரிய. ஓகே, தெரிய அப்படின்னு வரும், இல்லாட்டி அறிய அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகே, ஸோ தே ஆர் நோன். ஃபஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா டீகோட் பண்ணிடுவோம். தே ஆர் நோன். ஓகே, அறியப்படுகின்றனர். அவர்கள் அறியப்படுகின்றனர். ஓகே, அவர்கள் அறியப்படுகின்றனர். எவ்வாறு? டு பி எக்ஸ்பர்ட்ஸ். வல்லுநர்களாக அவர்கள் அறியப்படுகின்றனர். தே ஆர் நோன் டு பி எக்ஸ்பர்ட்ஸ். தே ஆர் நோன் டு பி சயின்டிஸ்ட். அவர்கள் அறிவியல் அறிஞர்களாக அறியப்படுகின்றனர். ஓகே, அப்படி எழுதிடலாங்களா? முடிஞ்சது. ஓகே, வல்லுநர்களாக, எக்ஸ்பர்ட்ஸ், வல்லுநர்கள் ஆக. நல்லா கவனிக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே சிங்குலர். அதனால அதுக்கு முன்னாடி நான் சிங்குலர் ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். செஃப்பு சிங்குலர், ஸோ ஆர்டிஸ்ட்டு சிங்குலர், வவ்வல் வருது, அதனால் என்ன பண்ணிட்டோம்? ஆன் போட்டிருக்கோம். ஓகே, ஆனால் இது ப்ளூரல், அதனால ஏவோ ஏனோ தேவோ எதுவுமே போடல, அப்படியே நான் சிம்பிளாக விட்டுட்டேன். சரிங்களா? அது ஒரு ஆர்டிக்கல், அந்த கிளாஸ் எடுக்கும்போது கிளியராக சொல்லித்தரேன். அவர்கள் வல்லுநர்களாக அறியப்படுகின்றனர். எப்படி? தே ஆர் நோன் டு பி எக்ஸ்பர்ட்ஸ். தே ஆர் நோன் டு பி மை ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் நோன் டு பி மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என்னுடைய நண்பர்களாக அறியப்படுகின்றனர். ஓகே, சிம்பிள். உமா வாண்ட்ஸ் டு பி அன் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா ஓவியர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓவியர் ஆக உமா விரும்புகிறாள், இல்லாட்டி ஆசைப்படுகிறாள். எழுதிடலாங்களா? அவ்வளோதாங்க. இப்போது டு பியை வச்சு அடுத்து ஒரு நவுனு வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா, இல்லை யாராவது உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, புரிஞ்சுதுங்களா இதெல்லாம் உங்களுக்கு? இதே மாதிரி நீங்களும் நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPTயில் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து சும்மா வாசித்து பார்க்கணும். அதை வாசித்து பார்க்கும்போது இந்த கான்செப்ட் அங்கே ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் மீனிங் புரியுதா நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இந்த சப்ஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். வீடியோவை பார்த்துட்டு அப்பாடா எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா தப்பு. நம்ம நடத்துகிறத விட எக்ஸ்ட்ரா நீங்கள் என்றைக்குமே கூகுளில் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் உங்களோட நாலேஜை நல்லா வைடாகும். புரியுதுங்களா? இப்போ ஒரு பரந்த நாலேஜை நீங்கள் பெறணும் அப்படின்னா இங்கே கொடுக்குற அந்த ஃபார்மேட்டை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சர்ச் பண்ணணும், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் ChatGPTயில் போட்டு ஒரு 25 to 30 நியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் மெயின் வெர்பை வச்சு பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் வச்சு இந்த பி வெர்ப் வச்சு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? அதாவது இந்த பி வெர்ப் வச்சு அதற்கடுத்து டு பி வந்து அதை தொடர்ந்து ஒரு நவுன் வருமாயின், அப்படி வந்தால் ப்ரெசண்ட்டில் நம்ம அந்த பொசிஷனை வந்து அடைவதற்காக என்ன பண்ணுறோன்னா பிளான் பண்ணி அதற்காக ஆசைப்படுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்டர் ஆவதற்காக என்ன பண்ணுறேன்னு ஆசைப்பட்றேன், அவராக வருவேன், ஃப்யூச்சரில் வந்து அவராக நான் வருவேன் அப்படிங்கிற சொல்வதற்காக நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அவராக வருவேன், அவளாக இவள் வருவாள், ஓகே, அப்படிப்பட்டவர்களாக இவர்கள் வருவார்கள் அப்படின்னு ஃப்யூச்சரில் ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதற்காக நம்ம ஆசைப்படுறது, அதற்காக நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று செஞ்சிட்ருப்போம்ல, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பி வெர்ப் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம அந்த மாதிரி வருவோம் அப்படின்னு ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதற்காக நம்ம இப்போ ஆசைப்படுறோம், அவங்கள மாதிரி வருவதற்காக இப்போ நான் ஆசைப்பட்றேன், அதற்காக நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பி வெர்ப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொன்றா சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட்டும் பி வெர்புக்கு மட்டும் நான் எழுதி வச்சுட்டேன். ஓகே, 4த்துக்குமே பாருங்கள். ஹீ இஸ் அவன் இருக்கிறான், ஷீ இஸ் அவள் இருக்கிறாள், தேவர் அவர்கள் இருந்தார்கள், ஏன்னா இது பாஸ்ட்டு. ஓகே, ஐ எம் நான் இருக்கிறேன்,
சரி, ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுவோம். டு பின்னா என்ன? ஆகவா? அப்போ எல்லாத்துக்கும் ஆக ஆகன்னு போட்டுடலாம். ரைட். ஸோ டு பி அப்படின்னா ஆக அப்படிங்கிற மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஒவ்வொரு மனிதர்களாக, ஓகே, மனிதர்கள்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டு, ஓகே, ஒரு டெசிக்னேஷன், ஒரு தொழில், ஓகே, அந்த ஃபீல்டில் அவங்க தான் டாப். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்க அந்த நிபுணர்களாக நான் வரணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை சொல்வதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெசென்ட்டில் என்ன பி வெப்பை போட்டு அதுக்கப்புறம் டு பி போட்டு அந்த பர்டிகுலர் நவுனை போடுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலாம். சரி, ஃபிலாந்த்ரபிஸ்ட்னா யார்? ஃபிலாந்த்ரபிஸ்ட் அதாவது ஃபிலாந்த்ரபிஸ்ட் அப்படின்னா ஒரு மனித நேயவாதி. மனித நேயவாதி, ஓகே, வாரி வழங்குறது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது, கஷ்டத்தில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே போய் என்ன பண்ணுறது, அவங்கள வந்து டேக் கேர் பண்ணுறது, அப்படி இருக்க ஒரு மனிதர் தான் யார் அப்படின்னா மனிதநேயவாதி, ஃபிலாந்த்ரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹீ இஸ் டு பி எ ஃபிலாந்த்ரபிஸ்ட். அவர் ஒரு சிறந்த மனிதநேயவாதி ஆகணும் அப்படிங்கிறதான் அவனோட கனவாக இருக்குது. அப்படி ஆக போகிறதுக்காக அவள் என்ன பண்ணுறா? பிளான் பண்ணுறா. இப்போ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆகணும். ஓகே, மனிதநேயவாதி டு பி ஆக, அவ்வளோதான், சிம்பிள். மனிதநேயவாதியாக அவன் இருக்கிறான் அப்படின்னா அப்படி ஆவதற்காக அவன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறான். தட் மீனிங் யூ ஹாவ் டு டேக், அந்த மீனிங்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ மனிதநேயவாதியாக இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு மீனிங் வராது. ஏன் அப்படின்னா இப்போ அவர் மனிதநேயவாதியாக இருந்தால் நம்ம என்ன தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? ஹீ இஸ் அ ஃபிலாந்த்ரபிஸ்ட்னு சொல்லிடுவோம். அதை நம்ம சிம்பிளாக சொல்லிடலாமே, ஹீ இஸ் அ ஃபிலாந்த்ரபிஸ்ட். ஏன்னா இப்போ அவர் அந்த மாதிரி இருக்கிறாரு. ஃப்யூச்சரில் அவன் அந்த மாதிரியாக இருப்பான், ஓகே, அதற்காக இப்போ வந்து ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இஸ் டு பின்னு போடுறோம். ஓகே, ஏன்னா பிளான் பண்ணப்பட்ட ஒன்று, அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று. சரிங்களா? அடுத்து ஷீ இஸ் டு பி எ கார்டியாலஜிஸ்ட். ஷீ இஸ் டு பி எ கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட்னு என்ன? இதய நிபுணர். ஓகே, இதய நிபுணர். ரைட். அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில், பிற்காலத்தில் அவங்க இதய நிபுணராக வர வேண்டும் என ஆசைப்படுகிறாள். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நான் வந்து என்னவாக போகிறேன் அப்படின்னா இதய நிபுணராக போகிறேன். ஓகே, அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் டு பி எ கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ஷீ இஸ் டு பி எ கார்டியாலஜிஸ்ட். ஐ எம் டு பி எ மெக்கானிக். நான் ஃப்யூச்சரில் என்னவாக போகிறேன்? மெக்கானிக்காக போகிறேன். ஐ எம் டு பி எ டீச்சர். நான் ஃப்யூச்சரில் டீச்சராக போகிறேன். ஓகே, அப்போது ஃப்யூச்சரில் வந்து நான் என்னவாக வேண்டும் என்று ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதை தான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா பி வெர்ப் வச்சு சொல்லிட்டு போகிறேன். ஓகே, அப்போ அதுதான் அர்த்தம். இந்த டு பி போட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒன்று நடக்க போகிறதுக்காக ப்ரெசண்ட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கு ஆசைப்படுறீங்க, இல்லாட்டி எதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ரைட், அதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ரைட்டுங்களா? அடுத்து தே வேர் டு பி நியூராலஜிஸ்ட். வேர்னா இருந்தார்கள். அப்போ பாஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே, பாஸ்ட்டில் நாங்கள் அந்த மாதிரி ஆக வேண்டும். ஓகே, பாஸ்ட்டில் என்னோடய கனவு என்னவாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் ஆகணும். ஓகே, நியூராலஜிஸ்ட்ஸ் எஸ் போட்டுக்கலாம், ஏன்னா ப்ளூரலில் வருது. இவங்க யார் அப்படின்னா நரம்பியல் நிபுணர். ஓகே, நரம்பியல் துறையில் நாங்கள் வந்து ஒரு பெரிய வல்லுநர்களாக வேண்டும் என்று நாங்கள் இருந்தோம். ஓகே, ஸோ பாஸ்ட்டில் இந்த மாதிரியான ஒரு துறையில் வல்லுநர்கள் ஆகணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? பிளான் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து ஐ எம் டு பி அன் ஆர்த்தோபெடிஸ்ட். ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்னா எலும்பு நிபுணர். நான் என்னவா பிளான் பண்ணியிருக்கேன்? ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு எலும்பு நிபுணராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு எலும்பு நிபுணர் ஆக வேண்டும், அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுருக்கேன், அதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்காக இதுதாங்க என்னோடய பிளான். ஃப்யூச்சரில் நான் இவர் ஆக போகிறேங்க, அதுதாங்க என் பிளான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகே, ஐம் டு பி அன் ஆர்த்தோபெடிஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஹீ இஸ் டு பி அன் ஃபிலாந்த்ரபிஸ்ட். அவள் மனிதநேயவாதியாக இருக்கிறான் அப்படின்னா அப்படி ஆவதற்காக இருக்கிறான். ஓகே, அப்படி ஆவதற்காக இருக்கிறான், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஷீ இஸ் டு பி அ கார்டியாலஜிஸ்ட். அவள் இருதய நிபுணராக இருக்கிறாள். ஓகே, ஷீ இஸ் டூயிங் சம்திங் டு பிகம் திஸ் பர்சன். ஓகே, எப்போ? இன் ஃப்யூச்சரில் இவராக வருவதற்காக இவர் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காள். ஓகே, தே வேர் டு பி நியூராலஜிஸ்ட் அப்படின்னா நரம்பியல் நிபுணர்கள். அப்போ பாஸ்ட்டில் நரம்பியல் நிபுணர்கள் ஆக வேண்டும் என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆசைப்பட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு ஃப்யூச்சர் எங்களுக்கு இதுவாக தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போது? பாஸ்ட்லேயே. ரைட். ஐ எம் டு பி அன் ஆர்த்தோபெடிஸ்ட். எலும்பு நிபுணர் ஆக வேண்டும் என்று நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நாளைக்கு என்னவாகலாம்? திடீர்னு இந்த ஆர்த்தோபெடிஸ்ட்டுக்கு பதிலாக திடீர்னு நான் கூட கார்டியாலஜிஸ்ட் ஆகலாம்.
எப்படி வேணால் மாறலாம். ஆனால் இப்போதைக்கு ஃப்யூச்சரில் நான் அப்படி ஆக வேண்டும் என்று என்ன பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹீ இஸ் டு பி எ செஃப். சமையல் கலையில் ஒரு சிறந்த ஒரு சமையல் நிபுணராக மாற வேண்டும், அவரை போல் வர வேண்டும் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வேணால் நீ எடுத்துக்கலாம். பின்னாடி நம்ம எந்த நவுனை போடுறோமோ அந்த நவுனாக மாறுவதற்கு, அந்த நவுனை போல் ஆவதற்கு, எப்போ ஃப்யூச்சரில் ஆவதற்கு நாம் இப்போது ஆசைப்படுறோம், இப்போது பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் மீனிங், ரைட்? அடுத்து V3 வந்துச்சுன்னா எப்படி மீனிங் வரும் நீங்கள் பார்த்துடலாம். இப்போ நாம் நவுனுக்கு முன்னாடி டு பி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது அந்த V3 ஃபார்மேட்டுக்கு முன்னாடி டு பி வந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மீனிங்கில் டெலிவர் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், பி வேர்பு, அப்புறம் மெயின் வேர்பு. பி வேர்பும் வரலாம், மெயின் வேர்பும் வரலாம். வரும்போது மீனிங் மாறும். ஓகே, அதுக்கப்புறம் வழக்கம் போல் டு பி, அப்புறம் V3. ஓகே, இது மட்டும்தான் என்ன ஆகுது, மாறுது. அண்டு இந்த இடத்துல இந்த டு பி என்ன அர்த்தத்தில் வரும் அப்படின்னா பட. ஓகே, பட, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V3 வந்து சென்ட்ன்னு வச்சுக்கோங்களேன், அது அனுப்ப. டு பி சென்ட் அப்படின்னு அனுப்பப்பட. ஓகே, டு பி சென்ட், அனுப்பப்பட. ஓகே, சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா டு பி கண்டினியூன்னு போடுவாங்க, அப்படின்னா தொடரப்பட அப்படின்னு தான் மீனிங் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிக்கலாம்னா தொடரப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பி வேர்ப் வச்சு நம்ம எழுதியிருக்கோம், ரைட்? அப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த பி வேர்போ இல்லை மெயின் வேர்போ அதற்கடுத்து டு பின்னு வரும்போது அப்படி பட இருக்கிறது, அது நடக்கப்பட அவன் விரும்புகிறான், அப்படி நடக்கப்பட இவள் ஆசைப்படுகிறாள், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே, ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டவுட் இருக்கும், இட் ஹேஸ் டு பி ப்ளஸ் V3, ஹாவ் டு பி ப்ளஸ் V3னா அது இதிலே தானே வருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட் கேட்பீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மள ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டு பி வரதெல்லாம் இமீடியட்டாக என்ன பண்ணுவோம்னா தூக்கி ட்ரான்ஸ்லேஷனில் இல்லை ChatGPTல போட்டு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். என்ன 2 வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இட் இஸ் டு பி பெய்டுக்கும் இட் ஹேஸ் டு பி பெய்டுக்கும் இருக்க வித்தியாசம் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, இட் இஸ் டு பி பெய்டுக்கும் இட் ஹேஸ் டு பி பெய்டுக்கும் இருக்க வித்தியாசம். ட்ரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் இந்த ChatGPT. அதனால தான் இதை நம்பவே கூடாதுன்னு சொல்கிறோம். ஓரளவுக்கு என்ன பண்ணலான்னா இதை வந்து அசிஸ்ட் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா மீனிங்கை வந்து கரெக்டாக கொடுக்காது. சரிங்களா? இட் இஸ் டு பி பெய்டுக்கு என்ன கொடுத்துருக்கு, அது கொடுக்கப்பட வேண்டும். இட் ஹேஸ் டு பி பெய்டு, அது கட்டியாக வேண்டும். ஓகே, கட்டியாக வேண்டும், இல்லாட்டி கட்டி முடிக்கப்பட வேண்டும், அந்த மாதிரி மீனிங்கில் வரும்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங்கில் தானே வருது, அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது, அப்போ எது சரி அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். ஓகே, இப்போ கவனிங்களேன், இந்த இட் ஹேஸ் டு பின்னுங்கிறபோது இந்த ஹேஸ் டுவை தனியாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு தனி மீனிங்கே இருக்குது, வேண்டும்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங், வேண்டும் என்று அர்த்தம். ஓகே, இட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் அப்படின்னா சப்மிட் பண்ணப்பட வேண்டும், கட்டாயம். இட் ஹேஸ் டு பி குக்டு, அது சமைக்கப்பட வேண்டும், கட்டாயம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஃபீ வாஸ் டு பி பெய்டு இல்லாட்டி ஹீ இஸ் டு பி ப்ரொமோட்டட் அப்படின்னா அது அப்படி பண்ணப்பட இருக்கிறது, ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன். இப்போ படிச்சிடுறேன், டெஃபினேஷன் படிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் புரியும். இட் இஸ் டு பி பெய்டு, திஸ் ஃப்ரேஸ் இம்ப்ளைஸ் அ ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆர் ஆப்ளிகேஷன். ஃபியூச்சர் ஆக்ஷன், ஃபியூச்சரில் ஒரு வினை நடக்க போகுது, இல்லாட்டி ஒரு ஆப்ளிகேஷன், அது வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமாக ஒரு கடமையாக இருக்கிறது. ஓகே, இட் சஜஸ்ட் தட் த பேமெண்ட் இஸ் ஸ்கெடியூல்டு ஆர் பிளான்டு டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். அதாவது பேமெண்ட் நம்ம பண்ண போகிறோம்ல, அது ஃபியூச்சரில் நடக்கப்படுவதற்காக பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம பேமெண்ட் என்ன பண்ணுறோம், பே பண்ண போகிறோம், அது ஃபியூச்சரில் பே பண்ணுவதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, ஆனால் பிளான் பண்ணப்பட வேண்டும், கட்டியாக வேண்டும் அப்படிங்கிற அத்தாரிட்டி அங்கே வரல. அங்கே பாருங்கள், ஏதாவது எசென்சியல் நெசசிட்டின்னு இருக்கா, மேண்டேட்ரின்னு எதாவது இருக்கா, இல்லை. அதுவே அங்கே பாருங்களேன், ஹேஸ் டு பிக்கு வாங்க. திஸ் ஃப்ரேஸ் இம்ப்ளைஸ் அ நெசசிட்டி ஆர் கம்பல்சன். நெசசிட்டி ஆர் கம்பல்சன். நெசசிட்டினா என்ன, பண்ணப்பட வேண்டும், வேண்டும், நடக்க வேண்டும். அப்போ ரெண்டுத்துக்கு மீனிங் புரியுதுங்களா? அப்போ ஹேஸ் டு பின்னு வந்துச்சுன்னா அது வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கில் போயிருமோ தவிர இந்த பட அப்படிங்கிற மீனிங்கில் வராது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் சஜஸ்ட் தட் த பேமெண்ட் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் மஸ்ட் பி டன். see the difference, must be done, கண்டிப்பாக பண்ணப்பட வேண்டும், அந்த கட்டாயம் இதற்கு வராது, அதை கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹேஸ் டு பி பெய்டு அதோட மீனிங் வேறு, இதோட மீனிங் வேறு, ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்துடலாம். இப்போ டு பிக்கு பட அப்படிங்கிற மீனிங்கில் வரணும், அது வந்து ஒரு V3க்கு முன்னாடி வரும். சரிங்களா? அப்படியே ஒவ்வொன்றா மாற்றிட்டே போவோம். சரிங்களா? ப்ரொமோட்டட் அப்படின்னா பதவி உயர்த்தப்பட, பதவி
உயர்த்தப்பட. ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலாம் சரிங்களா. பதவி உயர்த்த. டு பீனா பட. அப்போ சேர்க்கும்போது பதவி உயர்த்தப்பட. அது அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கலாம் சரிங்களா. எழுதியாச்சு. ஓகே, பதவி உயர்த்தப்பட. ஹீ இஸ்னா இருக்கிறான். ஹீ இஸ் இருக்கிறார். அவன் இருக்கிறார். ஓகே, அவ்வளோதான். அப்படியே போடுங்க. அவன் பதவி உயர்த்தப்பட இருக்கிறான், இல்லாட்டி இருக்கிறார். மரியாதை நிமித்தம் இருக்கிறார்னு போட்டுக்கலாம். ஓகே, அவர் பதவி உயர்த்தப்பட இருக்கிறார். அது நடக்கப்பட இருக்கிறது. அவர் அழைக்கப்பட இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த மீனிங்கில் வருது. அவன் பதவி உயர்த்தப்பட இருக்கிறார். இங்கிருந்து போடணுமா? சரி, அவர் பதவி உயர்த்தப்பட இருக்கிறார். ஓகே, the fee was to be paid. பெய்டுனா கட்ட, டு பி பட. the fee was to be paid. இதை மட்டும் நம்ம டீகோட் பண்ணிக்குவோம். கட்டப்பட. ஓகே, வாசுக்கு என்ன போடலாம்? இருந்தது. ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸில் வருது. ஸோ அதனால் இருந்தது. the fee கட்டணம். சிம்பிள். கட்டணம் கட்டப்பட இருந்தது. முடிஞ்சதுங்களா? கட்டணம் கட்டப்பட இருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்க. the building was to be demolished. அப்படின்னா அழிக்கப்பட, இல்லாட்டி இடிக்கப்பட, அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம் சரிங்களா. அழிக்க, அவ்வளோதான். சாரி, அழிக்கப்பட வராது, அழிக்க. ஏன்னா டு பி சேர்த்தாதான் இது என்னவாகும்? படன்னு மாறும். அப்படி எழுதுங்க. அழிக்கப்பட. வாசுக்கு சேம், இருந்தது. அப்படி எழுதுவோம், இருந்தது. ஓகே, த பில்டிங். அவ்வளோதான் சரிங்களா. அந்த கட்டடம் அழிக்கப்பட இருந்தது. எது? அந்த கட்டடம். அவ்வளோ, அந்த கட்டடம் அழிக்கப்பட இருந்தது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸை வச்சு சரிங்களா. பி வேர்ப்ஸை வச்சு பார்த்தாச்சு. அடுத்து பாருங்களேன், ஒரு 2 பார்த்தீங்கன்னா மெயின் வேர்பை வச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் வரும். ஆனால் இந்த மெயின் வேர்பை மட்டும் இதோட மீனிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போட்டால் முடிஞ்சது வேலை சரிங்களா. சரி, அதே மாதிரி இப்போது ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுங்க. ஹானர்ட் அப்படின்னா கௌரவிக்கப்பட. எழுதிடலாங்களா? ரைட். கௌரவிக்கப்பட. டு பி ஹானர்ட் கௌரவிக்கப்பட. கம்ஸ்னா வருகிறாள். ஷீ அவள் வருகிறாள் கௌரவிக்கப்பட. கரெக்டாக நம்ம அதை சென்டென்ஸ் ஃப்ரேஸில் உட்கார வச்சோம்னா எப்படி வரும்? அவள் கௌரவிக்கப்பட வருகிறாள். ஓகே, அவள் கௌரவிக்கப்பட வருகிறாள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவளை என்ன பண்ண போகிறாங்க? கௌரவிக்க பண்ண போகிறாங்க. அவங்கள அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வினை இவள் மேல் செய்யப்படுகிறது. ஏன்னா இது எல்லாமே பேசிவ், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா. இந்த ஒரு ஆக்ஷன் செய்யப்படுது பார்த்தீங்களா, இது இவர் மேல் செய்யப்படுகிறது. ஓகே, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கௌரவித்தல் அப்படிங்கிற ஆக்ஷன் இவங்க மேலே செய்யப்படுகிறது. அதற்காக அவங்க வருகிறார்கள். ஓகே, ஷி கம்ஸ் டு பி ஹானர்ட். அவள் கௌரவிக்கப்பட வருகிறாள். அடுத்து மோகன் வாண்டட் டு பி பிரைஸ்ட். இதை ஃபஸ்ட் டீகோட் பண்ணிடுவோம். பிரைஸ்னா புகழ, டு பி பட. ஸோ புகழப்பட எழுதிக்கலாம். புகழப்பட. ரைட். மோகன் வாண்டட் டு பி பிரைஸ்ட். வாண்டட்னா ஆசைப்பட்டார். ஓகே, இல்லாட்டி விரும்பினார். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அப்படியே போடலாங்களா? புகழப்பட விரும்பினார். யார் விரும்பினார்? மோகன். ஓகே, இப்போ சேர்த்து படிங்க. மோகன் புகழப்பட விரும்பினார். சிம்பிள். ஓகே, டு பி பிரைஸ்ட் புகழப்பட விரும்பினார் யார்? மோகன். புகழப்பட ஆசைப்பட்டார் மோகன். சிம்பிள். டு பி வந்துச்சுன்னா இனி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு. அடுத்து இது ஈஸி. இது பாருங்கள், இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஃபார்ம். ஏன் அப்படின்னா அங்கே மெயின் வேர்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டு பி வந்துருச்சு. இங்கே மெயின் வேர்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொனவுன் வச்சுருக்கோம், ஒரு நவுன் வச்சுருக்கோம் பாருங்கள். ஓகே, இப்படி வரும் பட்சத்தில் இந்த வினை இந்த பொருளின் மேல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வினை இவங்க மேலே செஞ்சப்பட்டது சரிங்களா. ஏன்னா இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா கௌரவிக்கப்பட போகிறாங்க. அப்போ இந்த கௌரவித்தல் அப்படிங்கிற வினை இவங்க மேலே செய்யப்பட்டது. ஏன்னா இடையில எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வேர்புக்கும் இந்த நவுனுக்கும் இடையில ஒரு நவுன் வந்துட்டாரு. அப்போது டுபிக்கு முன்னாடி எந்த நவுன் இருக்கோ அந்த நவுன் மேலே தான் வினை செய்யப்படும் சரிங்களா.
டு பிக்கு முன்னாடி இந்த நவுன் தான் இருக்காங்க, இதுக்கு இடையில வேறு எந்த நவுனும் இல்லை, அதனால இவங்க மேலே வினை செய்யப்பட்டது. இப்போது இந்த டு பிக்கு முன்னாடி வேற நவுன் இருக்காங்க, அப்போ இவங்க மேலே வினை செய்யப்படும். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். டு பி ஃபைண்ட் அப்படின்னா அபராதம் விதிக்க, டு பினா பட, அபராதம் விதிக்கப்பட, யார் மேலே? அவன். இப்போ அவனுக்கு அப்படிங்கிற மீனிங் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அவனுக்கு அபராதம் விதிக்கப்பட ஐ வாண்டட், நான் விரும்பினேன். சிம்பிள். எழுதிடலாங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அவனுக்கு அபராதம் விதிக்கப்பட, டு பி ஃபைண்ட் அபராதம் விதிக்கப்பட யாருக்கு? அவனுக்கு. அதே தான் அடுத்து பாருங்க, அப்ரூவ்டு அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட இல்லாட்டி அனுமதிக்கப்பட. ஓகே, அப்ரூவ்னா அனுமதி வாங்கிறது, அனுமதிக்கப்பட, அனுமதிக்கப்பட, த பிளான் அந்த திட்டம் அனுமதிக்கப்பட, அந்த திட்டம் அனுமதிக்கப்பட. அடுத்து பாருங்க, டு பினா பட, ஸோ கையெழுத்திடப்பட. ஓகே, எது கையெழுத்திடப்பட? அந்த ஆவணம், அந்த ஆவணம் கையெழுத்திடப்பட அப்படின்னு போட்டு மீதி ரெண்டுத்தை போட்டோம்னா மீனிங் வந்துடும். எழுதிடலாங்களா? பாருங்கள், அப்ரூவ்டு அனுமதிக்கப்பட, எது? அந்த திட்டம், அந்த திட்டம் அனுமதிக்கப்பட, அந்த திட்டம் அனுமதிக்கப்பட. வி அர்ஜ்டு நாங்கள் அவசரப்பட்டோம், இல்லாட்டி நாங்கள் உந்தினோம், நாங்கள் என்ன பண்ணோம்? வேகமாக செயல்பட்டோம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, வி அர்ஜ்டு நாங்கள். சிம்பிள். ஓகே, ஸோ வி அர்ஜ் த பிளான் டு பி அப்ரூவ்டு, அந்த திட்டம் அனுமதிக்கப்பட நாங்கள் அவசரப்பட்டோம், அவசரப்பட்டோம் இல்லாட்டி நாங்கள் அவசரப்படுத்தினோம் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் பிளான் டு பி அப்ரூவ்டு, தட் பிளான் டு பி அப்ரூவ்டு அந்த திட்டம் அனுமதிக்கப்பட நாங்கள் அவசரப்பட்டோம். ஓகே, நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த டு பிக்கு முன்னாடி என்ன நவுன் வருதோ அதன் மேல் வினை செய்யப்படுகிறது. சரிங்களா? டு பி சைன்டு கையெழுத்திடப்பட, எதன் மேல்? டாக்குமெண்ட் மேலே, அந்த ஆவணம் கையெழுத்திடப்பட. ஹீ ரிக்வெஸ்டட் அவர் வேண்டினார். ஓகே, இமீடியட்லி இருக்கா? அப்போ இமீடியட்லி என்ன வரும்? உடனே, சீக்கிரமாக, உடனே எடுத்துக்கலாம். சரிங்களா? உடனே. டு பி சைன்டு உடனே கையெழுத்திடப்பட, அந்த ஆவணம் உடனே கையெழுத்திடப்பட அவர் விரும்பினார். எழுதிடலாங்களா? எல்லாத்தையும் டீகோட் பண்ணியாச்சு. ஓகே, he requested the document to be signed immediately. he requested him to be signed immediately போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா அவர் மேலே யாரும் சைன் பண்ண முடியாது. இங்கே ஹிம்மு போட்டிங்கன்னா மீனிங் தப்பு. இந்த ஆக்ஷனை ஒரு ஆள் ரிசீவ் பண்ணுறாருல, அது கரெக்டான சென்ஸில் வரணும். இங்கே ஹிம்மு போட்டு பாருங்கள், he requested him to be signed அப்படின்னு போட்ட மீனிங் என்ன வரும்? ஆவணம் இருக்குல்ல, அதுக்கு பதில் அவன்னு போடுங்க. ஹிம் இருக்கா, அவன்னு போடுங்க. ஓகே, இல்லாட்டி அவனுக்குன்னு போடுங்க, மீனிங் வராது. அவன் உடனே கையெழுத்திடப்பட அவர் விரும்பினார், கையெழுத்திடப்பட அவர் வேண்டினார். அப்போ அவன் மேலே கையெழுத்து போட முடியாது. கையெழுத்து அப்படிங்கிற வினையை என்னால் வாங்க முடியாது, ஒரு டாக்குமெண்ட்டு தான் வாங்க முடியும். ஸோ அதற்கான சரியான நவுன் நீங்கள் போட்டிங்கன்னா மீனிங் பக்காவாக வரும். சரிங்களா? இப்போது டு பி அப்படின்னு எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே ஆஃப்டர் கிளாஸ் சும்மா பாருங்கள். இந்த ரூலை ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு கண்டுபிடிங்க. ஓகே, டெஃபினட்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நான் சொன்னல ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இந்த வீடியோவோட எண்டில் என்ன பண்ணியிருக்கீங்க? டெஃபினட்டாக அந்த டு பி எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன மீனிங் தருதோ அதெல்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் கிளியராக சொன்னேன், டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஹோம்ஒர்க்கில் 2 சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன், அதை என்ன பண்ணுங்கள்? டீகோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். Now I have given you 2 homeworks. Okay, so do this homework and post the answers in the comment section. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களே சரியான நேரத்திற்கு வந்து அடையும். சரி, இப்போது ஹோம்ஒர்க் என்னென்னு பாருங்கள். 2 சென்டென்ஸ் ஆல்ரெடி நம்ம கிளியராக சொல்லி கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னா, எந்த வார்த்தை வருகிறது, ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் அது என்ன டென்ஸ்னுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதை மட்டும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த ஹிண்ட்டை வச்சுட்டு என்ன வேர்பு போடணும், என்ன டென்ஸில் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.